பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதமே மனமகிழ்ச்சியில இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணங்கள் சிலுவையை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது லெந்து காலங்களாக இருக்கிறபடினால ஆண்டருடைய சிலுவையை, மரணத்தை, இரத்தத்தை குறித்து நம்ம தியானிப்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் அந்த சிலுவை குறித்தே நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு அனுபவித்த பாடுகள், அவரோட மரணத்துல கடைசியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கும் இந்த சிலுவையை பற்றியான தியானங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடையே இடைப்படுவார். ஒரு ஜெபம் செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே வேதமே மனமகிழ்ச்சியில உங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் ஆண்டவரே சிலுவையை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் அதை தியானிக்க போகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை பற்றியான உபதேசங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பலவீனங்களும் நீங்கி ஆண்டவரே, பொருளாதாரத்துல இருக்கிற பலவீனங்கள், வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள், சிந்தையில இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கி ஆண்டவரே, நீர் எங்களுடைய பலத்தினால நிரப்ப போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சென்ற பாதையை நாங்க தியானிக்கும் போது ஆண்டவரே, உம்மில இருந்த அந்த அன்பு, ஆண்டவரே அந்த தெய்வீக அன்பு எங்களை ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய காரியங்கள், உம்முடைய குணங்கள் எங்களிடத்திலும் ஆண்டவரே அது நாங்கள் இன்னும் டெவலப் பண்ண எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தியான நேரம் எங்களுக்கு இன்பமா இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே நீங்க செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை, பாடு, மரணங்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன இன்னைக்கு தியானிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்ச போது, கெத்செமனிலிருந்து கல்வாரி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பயணத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார் அப்படின்றத நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ கெத்செமனே டு கால்வரி, என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர் ஜெபித்தார், எந்தெந்த காரியங்களே நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னார், அதை நம்ம தியானிக்கலாம். ஆமென். பொதுவாக நம்முடைய ஆண்டவரை நினைக்கும் பொழுதே அவர் ஒரு ஜெப வீரன் என்பதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் அதிகமாக ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் தனித்து ஜெபிக்கிறவராய் இருந்தார், சீஷர்களோடு கூடி ஜெபிக்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் அதிகாலையில் அதிக இருட்டோட ஜெபிக்கிறவர் என்பதற்கு பைபிளில் ஆதாரங்கள் இருக்கிறது. இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அப்புறம் பார்த்தா நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். கஷ்டமான துக்கமான சூழ்நிலையிலும் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார், அற்புதங்கள் செய்ததற்கு பின்பாக ஜெபிக்கிறார். ஒரு காரியத்தை, அதாவது சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை பார்த்தால் அவருடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அவர் அப்படி ஜெபித்தார் என்றால், நாமும் அவரை போல ஜெபிப்பதற்காக ஒரு மாடலை நமக்கு வைத்து போயிருக்கிறார். சீஷர்கள் கூட எப்படி ஜெபிப்பது அப்படின்னு கேட்கும் போது முதலாக எப்படி ஜெபிக்கணும்னு கூட ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபம் ஒரு மாடல் பிரேயர். அப்போ ஆண்டவர் அவ்வளோ அழகான ஒரு ஜெப வீரர். அவருடைய இரவு முழுவதும் ஜெபிக்கவும் தெரியும், அதே வேளையில் ஒரே ஒரு வார்த்தையில் ஜெபிக்கவும் தெரியும். அப்படி பல சூழ்நிலையில், பல விதமான நேரங்களில், பல விதமான காரியங்களுக்காக அவர் எப்படி எப்படி ஜெபித்தார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பைபிளில் 4 சுவிசேஷத்திலும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம், கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் கல்வாரியில் தன்னுடைய கடைசி ஜீவனை விடுகிற வரைக்கும் அவர் சில இடங்களில் அவர் ஜெபித்ததை அல்லது நம்மை ஜெபிக்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதை தான் நீ சொன்னது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர்.
நம்மை ஜெபிக்கிறவர்களாக மாற்றும்படிக்கு அவரே ஜெபம் பண்ணினார், அவரே மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த தியான நேரம் உங்களுடைய வாழ்க்கையில், குறிப்பாக உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக மாறணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் பைபிள், நோட், பென், தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெடியாக இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆரம்பமாகிற அந்த ஜெபத்தை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாக கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 26:36 நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை எல்லாம் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல எல்லா சீஷர்களையும் உட்கார வைத்து விட்டு ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் மாத்திரம் கூட்டிக் கொண்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம், தன்னுடைய மனபாரங்கள், சிலுவையில் அடிக்கப்பட போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி வரும் பொழுது சீஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் 3 பேரும் தான் எப்போவுமே ஆண்டவர் ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போவார். மறுரூப மலைக்கு போகும்போதும் இந்த 3 பேரையும் தான் அழைத்து கொண்டு போனார். அப்படி இவங்க 3 பேரும் தூங்கி கொண்டு இருக்கிறதை பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை நம்ம வாசித்தா நல்லாயிருக்கும். 40ஆம் வசனம், 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் விழித்திருக்க கூடாதா, அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அந்த ஜெபிப்பதற்கான காரணத்தை சொல்லுகிறார். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ சோதனை எல்லாருக்குமே வரும். ஒருத்தருக்கு தான் வரும், ஒருத்தருக்கு வராது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனை வரும், அந்த சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு தெரியும், சிலுவையில் பல பாடுகளை படப்போகிறோம், சோதனைகளை அனுபவிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஜெபித்தாதான் அந்த சோதனைகளை தாண்டி செல்ல முடியும், சோதனைகளை சகிக்க முடியும், அந்த பாடுகளை கடந்து செல்ல கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்கும் என்பதை அறிந்து ஆண்டவர் ஜெபித்தார். ஆனால் சீஷர்கள் ஜெபிக்கலை. அப்போ அவர்களை பார்த்து தான் அழகாய் சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள் வரும். நம்முடைய உலகத்தில் நம்ம வாழ்கிறபடினால, நம்முடைய மாம்சம் பலவீனமானதாக இருக்கிறபடினால பிசாசு பல விதங்களிலே சோதனைகளை கொண்டு வருவான். சோதனைகள்ங்கிறது 2 விதமாக இருக்கிறது. போன முறை கூட நம்ம பார்த்தோம், டெம்டேஷன் ஒரு பக்கம், ட்ரிபுலேஷன் இன்னொரு பக்கம். சோதனைகளில் 2 விதங்கள். ஆனால் 2 விதமான சோதனைகளையும் நம்ம தாண்டி செல்லணும். இந்த சோதனைகளில் விழுந்துடக்கூடாது, சோதனைகளில் தப்பி செல்லணும். சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் அதை தாண்டி செல்லணும்னா ஜெப வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்னா நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பல பாடுகள், பல சோதனைகள், பல உபத்திரவங்கள் வழியாக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே நீங்கள் விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நாளில் அந்த சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆமென். இது ஆண்டவர் நமக்கிட்டே கேட்கறது போல கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அதை நிறைவேற்ற உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபு ஜெபிக்கலை, ஆனால் இயேசு மாத்திரம் ஜெபித்தார்.
ஜெபித்ததன் விளைவாக நம்ம பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆண்டவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் பிரதான ஆசாரியருடைய சேவகர்களோடு வருகிறான் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி. அந்த வந்த உடனே பேதுருவுக்கு கோபம் வந்து தன்னுடைய கையில் இருந்த பட்டயத்தினால அந்த ஒரு சேவகர் போர்ச்சேவகருடைய வலது காதை அவன் வெட்டி விடுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் வெட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த காதை எடுத்து ஒட்டினார். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, ஜெபிக்காத பேதுரு அவனுக்கு வந்து அந்த சோதனையில் விழுந்துட்டான், வெட்டிட்டான். ஆனால் ஜெபித்த இயேசு அந்த காதை ஒட்டி வைத்தார். அப்போ வெட்டுறது அப்படிங்கும்போது நிறைய பேர், அன்றைக்கு பேதுரு பட்டயத்தினால வெட்டினான். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, நீதிமொழிகளில், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. வாயினால் எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளவு வார்த்தைகளை பேசி வெட்டி விட்டுறோம். நிறைய குடும்பங்களில் பேச்சினாலேயே பிரிந்து காணப்படுறாங்க. ஸோ நம்ம ஜெபித்தா இப்படி வாக்குவாதங்கள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அதில் நம்ம ஜெயிக்கலாம். ஏசப்பா மாதிரி அவர் எப்படி ஒட்டி வைத்தாரோ அதே போல் குடும்பத்தில் ஒட்ட வைக்கிற ஊழியத்தை நம்ம செய்யலாம். நல்ல ஒரு சமாதானமாக பிரிந்தவர்களை கூட ஒட்ட வைக்க முடியும். ஆனால் ஜெபிக்காவிட்டால் வெட்டிகிட்டே தான் இருப்போம். அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரும் பொழுது நீங்கள் அதை மேற்கொள்வதற்காக, அந்த சோதனைக்குட்படாதபடிக்கு, அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் வந்து முதலாக ஜெபம் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கூட ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தில் கூட சோதனைக்குட்படாதபடிக்கு எங்களை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலாகட்டும், குறிப்பாக வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது நம்ம ஜெபித்தா பலவிதமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை ஜெயிக்க, சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஒரு எபிசோடில் கூட நம்ம சொல்லியிருப்போம், 1 மணி நேரமாவது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மினிமம் டைமை தான் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில பேர் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி பெரிய டைமாக நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு வந்து அதுதான் வந்து த மோஸ்ட் லீஸ்ட் டைம். ஸோ அட்லீஸ்ட் 1 hour ப்ரேயர் பண்ண நீங்கள் பிரயாசப்படுங்க. ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த அந்த மற்றொரு காரியம், மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா, அவருக்கு வந்து தெரியும், அவருக்கு தான் பாடுபடணும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், எல்லாம் தெரியும். அப்போ அந்த பாடுகளை நினைத்த பொழுது அவர் ஒரு மனுஷகுமாரனாக உலகத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்குறார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபிக்கிறார். இதில் பார்க்குறோம், ஆண்டவர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே, எனக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, ஆனால் என்னுடைய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். நம்முடைய காரியம் எதுவானாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாகட்டும், நம்முடைய விருப்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஒருவேளை நமக்கு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை செய்யுங்க, என்னுடைய விருப்பம் வேண்டாம் என்று ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துல கூட உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு தான் அதுலயும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலையும் நடந்தார். ஆமென். இப்போ ஒரு சிலர் வந்து போதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் கிடையாது, அவர் அப்படிப்பட்ட ஒரு போதகர் கிடையாது. அவர் எதை போதித்தாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்தினார். அதனால் அது ரொம்ப முக்கியம். பைபிளில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம உடனே அதற்கு கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் சில சமயங்களில் நம்ம விரும்புகிற காரியம் இப்படி ஆண்டவர் ஜெபித்தது போல இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டோன்னு ஜெபித்தார். ஆயினும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பாத்திரம் நீங்கலை, மாறாக அவர் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறியது. அதே போல தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நடக்கலையே என்று வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அது தேவனுடைய சித்தமாய் இராத பட்சத்தில் உங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்தால் கண்டிப்பாக அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தைரியம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நம்ம விரும்புகிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தமாக கிடவது என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கும் ஏமாற்றம் இருக்காது. அதே வேளையில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். இன்னும் மரியாளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும் பொழுது மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன பொழுது மரியாளுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம். இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியாத ஒரு கன்னிகையாக இருக்கிறேனே என்று அவள் கலங்குகிறாள். ஆனால் பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவள் மூலமாக இயேசு பிறக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆனால் உலக காரியத்தின்படி பார்க்கும் பொழுது இது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் பல நிந்தைகள், அவமானங்களை அனுபவிக்க சூழ்நிலைகள் வரும் என்பது அவளுக்கு தெரியும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் உலகம் எவ்வளவாய் கேவலமாய் பேசும், எவ்வளவு சிறுமையாய் பேசும் என்பது அவளுக்கு தெரியும். அதனால தான் கலங்கினாள். ஆனாலும் ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் சொல்லும் பொழுது, முன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், அது உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வரும் ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொன்ன பொழுது கடைசியில் மரியாள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்று தன்னை டோட்டலாக அர்ப்பணிக்கிறாள். உம்முடைய வார்த்தையின்படி என்று சொல்லும் பொழுது மரியாளை குறித்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை எழுதி வைத்திருக்கிறாரோ, என்னென்ன திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறாரோ, புஸ்தக சுருளில் அவளை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் நிறைவேறட்டும், அதற்கு நான் அடிமை, உம்முடைய சித்தம் ஆகக்கிடவது என்று தன்னை தாழ்த்தின பொழுது அவள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சித்தம் என்னை குறித்து, உங்களை குறித்து என்ன தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ, திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ஜெபம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஸோ முதலாவதாக சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். இரண்டாவதாக தேவ சித்தம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஆமென். மூன்றாவதாக என்ன காரியம் நம்ம பார்த்தோம்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறார். அதற்குள்ளாக நமக்கு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்குறான். அவரை பிடித்து கொண்டு போகிறாங்க. அவரை பிடித்து கொண்டு அவரை இழுத்து கொண்டு சிலுவையில் அறையும்படியாக அவரை இழுத்து கொண்டு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எருசலேம் குமாரத்திகள் எல்லாரும், பெண்கள் நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்து அழுது கொண்டே போகிறாங்க. அப்போ அழுது கொண்டே போகும் பொழுது அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். அதுதான்
லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஒரு ஜெப குறிப்பை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக அழாமல், ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரே என்று அவரோடு நெருங்கி வாழ்ந்த ஸ்திரீகள், ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழுங்கள் என்றால் அழுது கொண்டே இருப்பதல்ல, அழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று அர்த்தம். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஆமேன். ஸோ நமக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பாக ஜெபிக்கணும். அதே வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்காட்டா கண்டிப்பாக பிள்ளைகள் பலவிதமான சோதனைகளுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் அகப்பட்டு விடுவார்கள். அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கே கெத்செமனேயிலிருந்து அப்படியே அவர் போகும்பொழுது, கல்வாரியை நோக்கி போகும் பொழுது அழகாய் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஒரு பக்கம் அவர்களுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். இதை தான் புலம்பல்ல நம்ம பார்க்கிறோம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அழகாய் சொல்லி கொடுக்கிறார். ராத்திரியில் முதற் சாமத்தில் எழும்புன்னு சொல்லுகிறார். அப்போ எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். யாருக்காகனா பிள்ளைகளுக்காக, குறிப்பாக பிள்ளைகளுடைய பிராணனுக்காக, பசியினால் மூர்ச்சித்து போகிற பிள்ளைகளுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கும். கரங்களை ஏறெடு என்று அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்போது அநேக பிள்ளைகள் ரட்சிப்பை அறியாமல், ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாமல் நிறைய பேர் மூர்ச்சித்து போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமை அல்லவா? அதனால் ஒவ்வொரு நாளும் அழுது 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 தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 4:14 நம்ம வாசிப்போம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக உங்கள் மனைவிகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். அப்போ இதில் பார்க்குறோம், யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்ம பார்க்குறோம். முதல்ல அழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இங்கே யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அழுது ஜெபிக்கிறதுக்கும் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அழுது ஜெபிக்கிறது ஆண்டவரிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுத்து அழுது அழுது, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சி ஜெபிப்பது. யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது சாத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வலைகளை விரிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானோடு யுத்தம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி ஜெபிக்காவிட்டால் சத்துரு அவன் வெற்றி எடுத்து விடக்கூடாது. ஆகவே பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக, தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே, தவறான அடிமைத்தனத்துக்குள்ளே பிள்ளைகளை சிக்க வைக்க நினைக்கிற சாத்தானின் கிரியைகள், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள்,
அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடு போராட்டம் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்ம ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி நம்ம ஜெபிக்க வேண்டும். யுத்தம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நம்ம வெற்றி எடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொடுக்க முடியும். ஆமென். முதல்ல அழுது கரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அப்புறம் யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொன்னேன். இன்னொரு காரியம், சமீபத்தில் நான் எண்ணாகமத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது எண்ணாகமும் 6ஆம் அதிகாரம் 24 ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, அதை வாசிக்கலாமா? எண்ணாகமும் 6:24. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இந்த வசனங்களை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இவ்விதமாய், அந்த வசனம் முடிகிறது, இவ்விதமாய் நீ இஸ்ரவேல் புத்திரர் மேல் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஸோ ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆரோன், மோசே எல்லாரும். அவர்கள் இந்த ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது அவர்கள் யார் மேல் கூற வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் மேல், பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ இதை வைத்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், உன்னுடைய பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை கூறு, இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் நான் இப்போ கொஞ்ச நாட்களாக உங்கள் 2 பேருக்கும் இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுறது உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறும் பொழுது நான் உன் பிள்ளைகளை இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இந்த வசனத்தின்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பெரியவர்களாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒருவேளை உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை சாபமான வார்த்தைகளோ கோபமான வார்த்தைகளோ நீங்கள் பேசியிருக்கலாம். இதெல்லாம் நடக்காது, இவன்லாம் உருப்பட மாட்டான், இவன்லாம் பெரிய ஆளாக மாட்டான், இவன் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறான், இப்படியெல்லாம் பேசுகிறத நீங்கள் நிறுத்திட்டு கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் சொல்ல துவங்குங்க. அவங்க மேலே சொல்லுங்க. இந்த வசனம், இந்த 3 வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு டெய்லி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை வாலிப பிள்ளைங்களா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை மனதில் பதித்து கொள்ளுங்க. ஒரு நாள் உங்களுக்கு திருமணமாகும், உங்களுக்கும் பிள்ளைகளை பிறக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சொல்லி ஜெபிக்க ஆசீர்வதித்து ஜெபிக்க உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வளருவார்கள். அப்போது இந்த ஆசீர்வாதமாய் வளருவார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். கடைசியில் பார்த்தா அந்த 12 கோத்திரங்களும் ஆசீர்வாதமான கோத்திரங்களாக இருந்தது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இதை தான் ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபம் பண்ணுங்கள், அழுது ஜெபம் பண்ணுங்கள், யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை கெத்செமனேலேருந்து கல்வாரி வரைக்கும் எப்படியெல்லாம் ஆண்டவர் ஜெபித்தார் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம்.
முதலாவதாக சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கின்ற அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்த்தோம். மூன்றாவதாக ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த ஜெபத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசுவண்டை வா, நம் இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசுவண்டை வா, நம் இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவின் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிறையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசுவண்டை வா, நம் இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்த நஷ்டம் அடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மா நஷ்டமடைந்தார். உலகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசுவண்டை வா, நம் இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சித்தாயோ, நித்திய மோட்சம்
பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் கெத்செமனேலிருந்து கல்வாரி வரைக்கும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 4வதாக என்ன ஜெபம் நம்ம செய்ய வேண்டும்? ஆண்டவரை அதற்கு பிறகு நியாய விசாரணை பண்ணி அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். சிலுவையில் அறைந்த உடனே அவர் வாயை திறந்து முதல்ல ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அதை தான் லூக்கா 23:34 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வசனத்தில் நம்ம அழகாக பார்க்குறோம். ஆண்டவர் வாயை திறந்து முதல்ல சொன்ன, சிலுவையில் அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவர் சொன்ன முதல் வார்த்தையே, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க ஒன்றும் தெரியாமல் செய்யலை, எல்லாம் தெரிஞ்சு வகை தேடி சுற்றி பார்த்து எப்படா அவரை பிடிக்கலாம், சிலுவையில் அறையலாம், அப்படி பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவங்க செஞ்சதை தெரியாமல் செஞ்சிட்டாங்க. ஆண்டவரே மன்னியும் என்று கெஞ்சுகிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு ஜெபிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆரம்பத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் சத்துருக்களை சிநேகுங்க, உங்களை சபிக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதியுங்க, அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க என்று அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஸோ ரொம்ப ஒரு பெரிய இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். இதை எல்லாராலையும் செய்ய முடியாது. நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க, அதுவும் பயங்கரமாக சிலுவையில் அறைந்தவங்களை ஆண்டவர் சொல்கிறார், மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஆண்டவர் மன்றாடுகிறதை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பேர் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேக மனிதர்களால் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்களை துன்பப்படுத்தினவர்கள் ஏராளம் பேராக இருக்கலாம். ஆனால் மனதார மன்னிங்க என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த மன்னிப்பின் ஜெபத்தை அவர் செய்தார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கின்ற அந்த மிஷினரி நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு குடும்பமாக வந்திருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு பிடிக்காத அந்த தீய மனுஷர்கள் அவங்கள எப்படியாவது கொலை பண்ணணும், அவங்களுக்கு தீங்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவங்க 2 மகன்களும் காரில் இருக்கும்போது அந்த நைட்டு அந்த ஜீப்பை கொளுத்தி விட்ட அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அப்போது அவ்வளோ கொடூரமாக அவங்களோட ஹஸ்பண்டையும் அந்த 2 பிள்ளைங்களையும் இழந்ததுக்கு அப்புறமும் அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், அவ்வளோ பெயின் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, இப்படி செஞ்ச அந்த மக்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவருடைய அந்த தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டனால தான் அவங்களால அப்படி சொல்ல முடிஞ்சுது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய அந்த சிலுவை பாதையில் அவருடைய ஜெபத்தை நம்ம பின்பற்றினா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். வேதத்திலே அவர் மன்னிப்பை குறித்து நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது யார் பேர்லாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா நீங்கள் அவர்களை மன்னிங்க, அப்பொழுதுதான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலேயே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு சில சமயங்களில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய மன்னியாமையே. ஸோ உங்களுடைய சகோதரர்களானாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினரானாலும் சரி, யாராவது உங்களுக்கு ரொம்ப தீங்கு செஞ்சுருந்தாலோ அல்லது அவங்க மேலே ஒரு குறை உங்களுக்கு இருந்தாலோ நீங்கள் மன்னிங்க, மனதார மன்னிங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தீங்கு செஞ்ச மனிதர்களையே சிலுவையில் ஆண்டவர் மன்னித்தாரே,
அப்போது நீங்கள் மன்னிக்காமல் இருப்பது எப்படி? நீங்கள் மன்னித்தால் தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இங்கேயும் ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அதுலேயே கரெக்டாக வரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒப்புரவாகாமல் காணிக்கையை செலுத்தினா கூட ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஸோ ஒப்புரவாகாமல் மன்னிக்காமல் ஜெபம் பண்ணினாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஒப்புரவாகாமல் காணிக்கை செலுத்தினாலும் காணிக்கை ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதனால தான் ஆண்டவர் ஒரு மாடலாகவே அவர் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் செய்து காட்டினார். இதை நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. ஏனென்றால் சிலுவையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஜெப மாடல், மன்னிப்பின் ஜெபம். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம், அவர் எவ்வளோ பெரிய துரோகத்தை எல்லாவற்றையும் மன்னித்ததுனால தான் ஆண்டவர் அவ்வளோ உயரத்துக்கு அவரை கொண்டு போனார். அதே சகோதரர்களுக்கு அவன் வந்து அவன் மூலமாக அவங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் உயர்த்தினார். அதில் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு பெயரிடும் போது அவர் சொல்வார், என் தகப்பன் வீட்டு காரியங்களை மறக்கும்படி செய்தார் என்பதனால உனக்கு மனாசே என்று பெயர் வைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் என்னை அந்நிய தேசத்தில் பழுகும்படி செய்தார், எனவே எப்ராஹிம் என்று பெயர் வைப்பார். ஸோ முதலாவது மன்னிக்கும் போது ஆண்டவர் அடுத்த படியாக நம்ம வாழ்க்கையில பழுகுகிற ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில தருவார். ஆமென். இப்போ பைபிளில் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால, குறிப்பாக சிலுவையில் அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் மன்னிக்கும்படி கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தை அவரே செய்ததுனால, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் யார் யார் உங்களுக்கு கஷ்டப்படுத்துனாங்க, உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு அவங்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் எப்படி ஜெபித்தார் என்பதை மத்தேயு 27:46 நம்ம வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே தெரியும், ஆண்டவர் வந்து மிகுந்த வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டத்தில் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள். ஆண்டவரை பார்த்து அவருடைய பிதாவை பார்த்து சொல்லுகிறார், தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் ஒரு நெருக்கமான பாதையில் செல்லும் போது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபம். ஆமென். மனிதர்களை நாடாம கீழே இருந்த அந்த போர் சேரர்கள்கிட்ட எதுவும் அவங்க பேசாம, சீஷர்கள்கிட்ட பேசாம தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு ஜெபம். ஆமென். இதுதான் நம்ம சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் நம்ம இப்படியா வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலம் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படியாக தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எசேக்கியா ராஜா அவருக்கு விரோதமாக சனகரிப்பு வந்த பொழுது எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் இணைந்து வானத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அபயமிட்டதுனால தேவன் ஒரு தூதனை அனுப்பி எல்லா அசீரிய பாளையத்தில் இருந்த மக்களை அழித்து போட்டார், சங்கரித்து போட்டார். ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஸோ நம்ம ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஸோ நம்ம கெத்செமனேயிலிருந்து ஆண்டவர் எப்படிலாம் ஜெபித்தார், எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், எப்படி நமக்கு ஜெபிப்பதற்கு ஒரு மாடலாக அவர் எல்லாவற்றையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கடைசியாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, கல்வாரியில், அதாவது இந்த சிலுவையில் ஆண்டவர் கடைசியாக ஜெபித்த ஒரு காரியம். அதை தான் லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய கடைசி வார்த்தை ஒரு ஜெபம். அதுவும் எப்படி ஜெபம்னா, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து அவர் மரித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு கஷ்டப்படும் பொழுது கடைசி நிமிஷத்தில் ஆவி போகிற நேரம், ஜீவன் போகிற நேரம் தெரியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார். ஆனால் நமக்கு தெரியாதே எப்போ நம்முடைய ஜீவன் போகும் அல்லது எப்பொழுது ஆண்டவருடைய வருகை வரும் நமக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில், அப்பா, இந்த நாள் என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன், பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க என்று சொல்லி ஒவ்வொரு இரவும் நம்ம தூங்குறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, வாழ்க்கையின் முதல் பகுதியிலிருந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வந்தவர்களால் தான் கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளால் தான் கடைசி மணி துளியிலையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒப்பு கொடுக்க முடியாது. இது ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு காரியம். உதாரணமாக பார்த்தா, அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லுவார், என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி 12 வயது சிறுவனாக இருக்கும்போதே ஆண்டவருடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தவர். தன்னுடைய நேரம் முழுவதையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவர். 30 வயதில் ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்தார். 33 வயதில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அது வரைக்கும் பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவினிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். பிதாவுக்கு அடுத்தவைகள் அவர் இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இதனால தான் அவர் கடைசியிலையும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடிந்தது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் கடைசியாக அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணின ஜெபம் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன், ஆண்டவரே என்னை முழுவதும் உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே போல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கடைசி நிமிஷத்தில் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தன்னுடைய ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு கூட முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம். எப்படி ஆரம்பம் முக்கியமோ அதே போல் முடிவு ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கடைசி நிமிஷம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தேவானும் ஆண்டவரை போலவே அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மரிக்கிற கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். வாழ்க்கையின் முதல் பகுதியும் அவருக்கு தான், வாழ்க்கையின் கடைசி நிமிஷமும் அவருக்கு தான். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் கையில் நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நடத்துவார். ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நம்ம தியானித்தது போல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாறணும். எப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஜெபமாக வாழ்ந்து முடித்தாரோ அதே போல
நாமும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கு கெத்செமனேலிருந்து கல்வாரி வரைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். முதலாவதாக சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. மூன்றாவதாக நம் பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் அழுது ஜெபிக்கிற, ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய குற்றங்களை மன்னித்தது போல நாமும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்ற அந்த மன்னிப்பின் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஐந்தாவதாக ஆபத்து நேரத்துல, நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெபம். கடைசியாக நம் ஆவி, ஆத்மா, சரீரம், நம் மொத்த வாழ்க்கையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தையும் பார்த்தோம். இந்த 6 விதமான ஜெபங்களும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க அபியாசப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 6 காரியங்களை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த நிலையில வைத்திருந்தாரோ உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை இப்படி நம்ம தியானிக்கிறது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நமக்கு எப்படி டைம் போச்சுனே தெரியல. அந்த அளவுக்கு அதை வாசித்து ஒரு காரியமாக ஜெபிக்க அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இது நமக்கு மாத்திரமல்ல, எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்கள் குறித்து வைத்திருப்பீங்க. அதை வைத்து நீங்கள் ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும். மகிமையான காரியங்களை செய்வார். இதற்காக தான் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும். வேதத்தில் உள்ள காரியங்களை நம்ம வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையே அப்பா ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதப்பா. அதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல ஜெபிக்கும்படி எங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதிலும் குறிப்பாக நீர் பாடுபடுகிற நேரத்தில் கெத்செமனேல இருந்து அப்பா கல்வாரி வரைக்கும் நீர் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஜெபித்தீர், எப்படியெல்லாம் ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தீர் என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஜெப ஆவியினால் நீர் எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை உம்மை போல ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. என்னோடு இணைந்து இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும் அப்பா. உம்முடைய மன்றாட்டின் ஜெப ஆவியினால் நிரப்புங்க அப்பா. மன்னித்து ஜெபிக்கிற ஜெபத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உம்மை போல ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க கர்த்தாவே. ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப மேகம் எங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும், எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கட்டும். நாங்கள் முதற் சாமத்திலே பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. குறிப்பாக ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எப்படி ஜெபித்தோமோ அது தெரியாதப்பா. ஆனால் இனிமேல் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை, அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை, ஆண்டவரே யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கைக்குள்ள எங்களை கொண்டு வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஆபத்து காலத்தில் இருக்கிறாங்களோ, நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா, உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா, அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரமும் கெத்செமனேலிருந்து கல்வாரி ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை நம்ம தியானித்தது உங்க ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து வேதத்தை தியானிங்க. நீங்கள் என்ன தியானிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த காமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது உற்சாகம் ஊட்டுகிறதா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மன மகிழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவங்களா மாறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.